ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இலமென்ஸ் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஷாம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்பெல்லாம் தலைக்கு செம்பருத்தி, ஆவரம்பூ, சீவக்காய் எல்லாம் தேய்ச்சி வந்தோம். அப்போது பொடுகு பிரச்சனை, முடி ஓட்டுற பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போ நம்ம எண்ணெயும் தேய்க்கிறதில்ல, சீவக்காயும் தேய்க்கிறதில்ல. அது காரணம் சின்ன வயசுலேயே முடி ஓட்டுற பிரச்சனையும் பொடுகு பிரச்சனையும் நமக்கு வந்துடுது. அப்படி வரும்பொழுது நாங்கள் ஆன் அண்ட் ஆனோட மகா பிரிங்ராஜ் ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். அதை நாங்கள் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். அது வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், பார்க்காதையும் பாருங்கள். அப்போ ஷாம்பு நாங்கள் யூஸ் பண்ணுறது ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. அதாவது பொடுகு இருக்கிறதுனால நாங்கள் டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். அது பொடுகு பிரச்சனை இல்லாமையும் பொடுகுனால் ஏற்படும் அரிப்பு, எரிச்சல் இதெல்லாம் இல்லாமல் இருக்குது. முடி நல்லா சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்குது. பொடுகு ஷாம்பில் இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னா, தேங்காய் எண்ணெயோட ஆயிலு, செம்பருத்தி ஆயிலு, தேயிலை ஆயிலு, எலுமிச்சை ஆயிலு, இந்த 4 விதமான மூலப்பொருட்கள் தான் சேர்த்திருக்காங்க. அதனால நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. பொடுகுலிருந்தும் பொடுகுனால் ஏற்படும் அரிப்பு, சொரிச்சல் இது இல்லாமல் பாதுகாப்பு தரும் நமக்கு. தேயிலை ஆயில் இருக்கிறதுனால தலையில் பொடுகு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அரிப்பு மற்றும் பொடுகு வராமல் தடுக்க உதவும். எலுமிச்சை ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா புத்துணர்ச்சியாகவும் எரிச்சலை குறைக்க உதவும். செம்பருத்தி ஆயில் பொடுகு வராமல் தடுக்கும். புதுசாக உருவாகிட்டு இருக்குது. நம்ம டெய்லியும் ஒருக்கா 2 தடவை குளித்தாலும் புதுசாக உருவாகும். அது வராமல் தடுக்கும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் நல்லா குளிர்ச்சியும் பொடுகு வராமல் தடுக்கும். அப்போ இது இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதனால் நமக்கு சைடு எஃபெக்ட் இல்லை. இதை எப்படி தேய்க்கணும்னா, நீங்கள் முடியும் போது நல்லா நனைச்சிக்குங்க. நனைச்சிட்டு கொஞ்சம் ஷாம்பு எடுத்துட்டு நல்லா மசாஜ் பண்ணி தோலில் படுற மாதிரி நல்லா தேய்க்கணும். தலையை ஓட்டில் நல்லா தேய்ச்சி ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு முடியை கழுவிக்குங்க. நல்லா பொடுகு இருக்காது. இதை பொடுகு அதிகம் இருக்கவங்களுக்கு வாரத்தில் 2 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். பொடுகு இல்லைன்னா ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து 2 தடவை யூஸ் பண்ணுங்கள் வாரத்தில். இல்லைன்னு அது முடிஞ்சு கொஞ்ச நாள் பொடுகு கொஞ்சம் கம்மியானதுக்கு பின்னாடி ஒரு வாரத்தில் 1 நாளைக்கு யூஸ் பண்ணாலும் போதும். நல்ல ஒரு ரிசல்ட் எங்களுக்கு கிடச்சிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.